காய்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது மேசல் சீசன் 2 எபிசோட் 3 அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க நம்ம வீடியோவை போய் பார்க்கலாட்டி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கிறது அனிமே கேலக்ஸி ஹப். எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஈஸ்டர்ன் அகாடமியை காட்டுறாங்க. ஈஸ்டர்ன் அகாடமியில் மொத்தம் 3 குரூப் இருக்காங்க. அந்த 3 குரூப்பும் டெவலப்ஷனரி அளவுக்கு ஒரு டேலண்டான ஒரு பர்சனாக இருக்காங்க. அதில் ஒருத்தன் தான் நம்ம மேக்ரோன். வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் ஒரு எக்ஸாம் நடந்துட்டுருச்சு. அதில் 13 to 15 வயசு வரையும் உள்ளவங்க எல்லாமே இந்த எக்ஸாமில் கலந்துக்கிட்டாங்க. அதில் கலந்துக்கிட்ட எல்லாத்தையும் நம்மளோட மேக்ரோன் தனியால் நின்று அவரோட 9 வயசுலேயே எல்லாத்தையும் தோக்கடிச்சிருப்பார். இதுலேருந்தே தெரியுது வேறு எந்த அளவுக்கு ஒரு ஈவில் குணம் இருக்க ஒரு ஆளுன்னு. அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறாங்க. நம்ம ரெனே இவரை தடுக்க வந்ததுனால நம்ம மேக்ரோன் இப்போ சொல்கிறாரு, என்னை தடுக்க ரெனேவே வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி மேக்ரோன் சொல்லிட்டு இருக்காரு. இவனுக்கு நம்ம மியூசிக்கை போட்டு காட்டல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ரெனேக்கு அவன் சொல்கிறது எதுவுமே இங்கே புரியலை, என்ன நடக்குதுன்னே தெரில. பார்ப்பாரு ஸ்ட்ராங்காக இருக்கவங்க எல்லாமே டிவினேஷனரி ஆகிறதுக்கு ஒரு ஆசைப்படுறதே கிடையாது. எக்ஸாம்பிள் என்னையவே எடுத்துக்கோ, நான் ரொம்பக்கும் ஸ்ட்ராங், ஆனால் நான் டிவினேஷனரி ஆகணும்னு ஒரு நாளும் நான் நினச்சதே இல்லை. நான் இங்கே சண்டை போட்டாலும் இது ஒரு வார்ம் அப் மேட்ச் மாதிரி தான் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மேக்ரோன் அவரோட மியூசிக்கை வச்சு அட்டாக் பண்ணுறாரு. இந்த பக்கம் நம்ம ரெனேவும் அவரோட ஸ்வாட்ஸை வச்சு அட்டாக் பண்ணுறாரு. இப்படியே 2 பேரும் சண்டை போட்டு இந்த காட்டுக்குள்ளே ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்குறாங்க. அப்படியே நம்மளோட மேக்ரோன் அவரோட மியூசிக்கை வச்சு அட்டாக் பண்ணி நம்ம ரெனேவை சுற்றி நிற்க வைக்கிறாரு. இங்கே நம்ம ரெனே அதெல்லாம் அசால்ட்டாக டேக்கிள் பண்ணி முடிக்கிறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம வீட்டை காமிக்கிறாங்க, மேஸோட வீடை. அங்கே நம்ம மேஸ் எல்லாமே ஒரு பிஸ்னஸ் கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த கேமில் ஃபஸ்ட்டு டாட் தான் உருட்டுறாரு. உருட்டுக்கட்டையை உருட்டுனனையும் ஒரு இடத்துல போய் நிற்கிது. அந்த இடத்துல ஒரு அழகான பொண்ணு இருக்குது. ஆனால் இவனுக்கு $5 மில்லியன் போயிடும் அந்த பொண்ணு கிடச்சா அப்படின்னு சொல்லி நம்ம டாட்டை சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே தொடர்ந்து நம்மளோட லெமனும் 2வது உருட்டுக்கட்டையை உருட்டுறா. அதுவே ஒரு இடத்துல போய் நிற்கிது. அது அப்படி சொல்லுது, நீ ஒரு பையனை நீ ரொம்பக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க பின்னாடியே சுற்றி, அதனால் உன்னை பிடிச்சி வைக்கிறோம், 325 நாள் உன்னை நான் பிடிச்சி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம லேண்ட் சொல்கிறாரு, இதனாப்பா இந்த கேம் ரொம்ப விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லேண்ட் சுட்டுக்கட்டை ஊட்டினனையும் ஒரு இடத்துல போய் நிற்கிது. லேண்ட்ஸ் இதை பார்த்து ஷாக்காயிடுறாரு. அவங்க தங்கச்சி ஒரு பையனை கூட்டு வந்திருக்கு, இதான்ப்பா நான் லவ் பண்ணுற பாய் ஃப்ரெண்டுன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஃபின் உருட்டுறாரு. அவர் உருட்டினனையும் அவர் போலீஸ்கிட்ட உன்னை கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு. போலீஸ் அதுக்கு பாராட்டுறாரு. அடுத்து நம்ம மேட்ச் உருட்டுறாரு. மேட்ச் உருட்டினானையும் அவருக்கு எந்த மேஜிக் இல்லாதனால அவரை சிறைப்பிடிச்சு வச்சு அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. இதை பார்த்து எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. என்னப்பா இந்த கேம் ஒரு நிஜத்திலே ஒரு உண்மையாக இருக்குது, இந்த கேமை நம்ம எப்படி விளாண்டாலும் நம்மளோட லைஃப் ஸ்டோரியை தான் ரிவீல் பண்ணுது இந்த கேம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு மன வருத்தத்தில் நல்லா வெறியாக இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ரோன் அவரோட மியூசிக்கை வச்சு நம்மளோட ரேனை லாக் பண்ணி வச்சுருக்காரு. லாக் பண்ணி வச்சு அவரை கொஞ்சம் தடுமாற வச்சுருக்காரு. பார்ப்பார் ரெயின், இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு ஸ்டிமுலேஷன் தான் நமக்கு மிகவும் முக்கியம். காதல், விளையாட்டு, போட்டி, பணம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளை தூண்டுது. உள்ள போனோம்னா இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நம்மளை போர் அடிக்குது. அதனால தான் ஏதோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லி நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் இப்போ நான் என்னோட ஸ்டிமுலேஷனை நான் தேடி போயிட்டுருக்கேன். நீ இதை குறுக்க வராமல் நீ ஓரமாக போய் நிற்கிறது எனக்கு ரொம்பக்கு நல்லதாக படுது, எனக்கு தோணுது. இந்த பார்பாரை இங்கே இருக்க எல்லா மியூசிக்கை வச்சு உன்னை நல்லா வசமாக நான் லாக் பண்ணிட்டேன். நீ ஏதாவது ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணணும்னு நினச்சாலே இங்கே இருக்க எல்லாமே வெடிச்சிடும். நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மேக்ரோன் இங்கே வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே உடனே நம்ம என்ன டென்ஷன் ஆகி நம்ம மேஸை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த பார்வையும் மேஸை பார்க்கணுன்னு நல்லா போராடுறான். இதெல்லாம் உனக்கு எதுவுமே புரியாது, நான் மேஸை தோக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரெயின் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஷான் நம்ம ஹெச்ஓடியை பார்க்குறாரு. நம்ம ஷான் சொல்கிறான், இதில் நம்மளோட ரெனே இதில் போட்டி போட்டால் மேக்ரோன் கூட தோற்று போயிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹெச்ஓடி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹெச்ஓடி சொல்கிறாரு, நீ சொல்கிற தப்பு, இவன் மேக்ரோன் எவ்வளோ பெரிய டேலண்டான ஒரு பிரச்சனாக இருந்தாலும் நம்ம ரெனே முன்னாடி நிற்க முடியாது. ரெனே ஒரு ட்ரிபிள் ரைனர், அவன் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவ ஒரு ட்ரிபிள் ரைனர். அவன் சின்ன வயசுலேயே அந்த ட்ரிபிள் ரைனரை நல்லா அவேக்கன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பிரின்சிபல் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, 2 லைனில் இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம், ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுவோம். ஆனால் அவன் இந்த சின்ன வயசுலேயே 3 லைனை அவேக்கன் பண்ணிட்டான், இவன் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தன்னு சொல்லி தான் நம்ம சொல்ல முடியும்னு சொன்ன பிறகு இங்கே நம்ம ரெனே அவரோட 3வது லைனை அவேக்கன் பண்ணி கெத்தாக ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்து நிற்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மேட்ச் அவர் எப்பயும் போல் வழக்கம் போல் அந்த போட்டியில் தோத்துட்டு மாட்டிக்கிட்டு தான் நிற்கிறாரு முடிச்சுட்டு. அப்படியே அவரை முடிச்சுட்டு ஓடி நம்ம க்ரீன் போ பற்றிக்கிட்டு இந்த காட்டுக்குள்ளே வராரு. காட்டுக்குள்ளே பெரிய க்ரீன் போ பற்றிக்கு நம்ம திங்கலான்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ஒரு சவுண்டு வருது. சவுண்டு நீ எட்டி பார்க்குறாங்க. அங்கே ஒரு ஆறு பார்த்தா நம்ம ரெனேவும் நம்ம மேக்ரோன்னு நிற்கிறாங்க. அதை நம்ம மேட்ச் பார்த்துடுறாரு. இந்த பார் மேக்ரோன், உன்னை அந்த ஆக்டோ தான் அனுப்பியிருக்கான்னு சொல்லி எனக்கு பச்சையாகவே தெரியுது. மேஜிக் தான் அந்த உலகத்தில் மிகப்பெரியதுன்னு சொல்லி எல்லாம் நம்பிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த உலகமே இயங்குதுன்னு சொல்லியும் நம்பிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை தான் மாற்றுறதுக்கு எங்கள் மேட்ச் போராடுறான்.
உலகத்தில் மேஜிக் தான் எல்லாமே இருக்கும்போது அவன் மேஜிக் இல்லாமல் இந்த உலகத்தில் அவன் பிறந்திருக்கான். அவன் ஏற்கனவே இந்த உலகத்தில் வெறும் கஷ்டத்தை மட்டும் தான் பார்த்துருக்கான். அவன் நார்மலாக யார்ட்டையும் பேசக்கூட முடியாது. யார்கிட்டே ஒரு விஷயம் இருக்குது, அது ஏன் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி அவன் வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு அவன் கூட போயிருக்கான். கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு அவன் இந்த உலகத்தில் இருக்கான், விட்டு கொடுக்காம போராடிட்டு இருக்கான். இதை பற்றிலாம் அவனே மாதிரி ஆளுக்கு எதுவுமே தெரியாது. பாரு ரை, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் மேட்சை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மேக்ரோன் அவரோட மியூசிக் அட்டாக்கை வச்சு நம்ம ரெனேவை அட்டாக் பண்ண வரான். சொல்கிறான், நான் அட்டாக் பண்ண வரேன், நீ அதை டேக்கிள் பண்ணி தடுத்தாலும் அங்கே சுற்றி இருக்க என்னோட மியூசிக்லாம் வெடிச்சிரும், அதில் நீ பஸ்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம சாங் கேட்டுட்டு இருக்கான். ட்ரிபிள் லைனுக்கு என்னதான் வித்தியாசம்னு சொல்லி நமக்கு சொல்கிறாரு. ட்ரிபிள் லைனால் அதிக பவர் யூஸ் பண்ண முடியும், அதை விட ட்ரிபிள் லைனால் அதை விட அதிகமான ஒரு பவர் யூஸ் பண்ண முடியும், அவனால் வாண்டை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ரெனே அவரோட வாண்டை உருவாக்கி அவரோட 3வது மார்க்கை வெளியே கொண்டு வராரு. இதை பார்த்து நம்ம மேக்ரோன் ஷாக் ஆகிடுறான். ட்ரூ ஃபார்மை வச்சு நம்ம மேக்ரோன் அடிச்சு தூக்கி கடாசி விட்டு அவரை மேட்சுக்கு துவம்சம் பண்ணிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம மேட்ச் வந்து நம்ம ரெனேவை பார்க்குறாரு. எனக்கு ரொம்ப நன்றி, என்னை காப்பாற்றினக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரெனே சொல்கிறாரு. நன்றிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்மளோட மேக்ரோனை காமிக்கிறாங்க. அப்படியே அங்கே இருக்க 2 பேர்த்தையும் தூக்கி தோல் மேலே போட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். இருந்தாலும் நம்ம மேக்ரோன் இந்த இடத்துல சண்டை போட்டிருக்கலாம், அவனோட 2 பவரை வச்சு 2 மார்க் பவரை வச்சு. இருந்தாலும் அவன் சண்டை போடல, ஏன்னா அங்கே 2 பேர்த்தையும் அவன் காப்பாற்றணும்னு சொல்கிறதுக்காண்டி அவன் அங்கேருந்து தூக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் எஸ்கேப் ஆகிட்டான். அப்படியே இந்த பக்கம் நம்மளோட மேஸும் நம்ம லேன்ஸும் அவங்ககிட்ட இருக்க கோல்டு காயினெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க, ஃபின் கிட்டையும் டாட் கிட்டையும். அப்படியே இவங்க எல்லாத்துக்கும் 3 காயின் இருந்தால் போதும், அவங்க டிவினேஷனரி எக்ஸாமுக்கு உள்ளே போயிடலாம். இந்த பக்கம் நான் மேஸும் அப்பா பேசிகிட்டு இருக்காங்க. மேஸுங்க அப்பா சொல்கிறாரு, சாரி மகனே, உனக்கு எல்லாமே நான் தப்பாக பண்ணிட்டேன், உனக்கு மேஜிக் இல்லாத எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேஸுங்க அப்பா சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க, நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், ஹாப்பியாக தான் இருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், நல்லாப்பா கிடச்சிருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, அது விடக்கு மேலே எனக்கு ஒரு நல்ல சாப்பாடும் கிடச்சிருக்கு, நீங்கள் தான்ப்பா என் ஃபேமிலி எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே நம்மளோட ஸ்டேஜை காமிக்கிறாங்க. இங்கே ஸ்டார்ட் ஆகிருச்சு நம்ம டிவினேஷனரி எக்ஸாம். ஆகிறதுக்கு மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு கோல்டு காயினை கலெக்ட் பண்ணணும், 2வது கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஒன்றா பேட்டில் சண்டை போடணும், 3வது ஃபைனல் பேட்டிலும் போடணும். நம்மளாவே டிவினேஷனரி எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் ஆகி நம்ம உள்ளே போகிறதுக்கு ஒரு 5 காயின் வேணும். ஏன்னா இங்கே இன்னசென்ட் 0 உள்ளே வரதுனால இவங்க எல்லாத்துக்கும் 3 காயின் இருந்தாலே போதும், டிவினேஷனரி எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி இங்கே நியூஸும் வந்துருச்சு. மொத்தம் இந்த எக்ஸாமில் 3 டீம் இருக்குது. 3 டீமும் சேர்த்து மொத்தம் 13 பேர் இந்த எக்ஸாமுக்கு கலந்துக்கிறாங்க. இருக்க டைவர்சிட்டியும் நம்ம மேக்ரோன் கலந்துக்கிறாரு. இதனால் நம்மளோட எக்ஸாம் ரொம்பக்கும் ஒரு கடினமாக தான் இருக்க போது. இதில் மேக்ரோன் தான் ஜெயிக்க போகிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஆக்டோவை காமிக்கிறாங்க, வெளில பையனை. என்ன நடந்தாலும் இந்த எக்ஸாமில் ஜெயிக்க முடியாது, நீ என்ன பண்ணாலும் நான் அவனை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மேட்சை சொல்லிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் வந்து அவரோட மசில்லாம் சொல்கிறாங்க. மேட்ச் இதுக்கெலாம் நீ கவலைப்படாத, அவன் கிடக்க சில்ற பையன் அப்படின்னு சொல்லி அவனோட மேட்சோட மசில்ஸ்லாம் சொல்லுது. நம்ம மேட்ச் அந்த இடத்துல ஒரு மாசான ஒரு இது அவருக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அவரோட மசில் சொல்கிறத பார்த்து இனிமேல் தான் பார்க்க போகிறேன், என்னோட திறமையை முடிஞ்சளவுக்கு என் பெஸ்ட்டு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு மாதம் என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆனி அங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, மேட்ச் நீங்கள் வந்து வெளியே போ, உனக்கு இந்த எக்ஸாமுக்கு வர தகுதியே இல்லை, உன்கிட்ட மேஜிக்கே இல்லை, நீ எதுக்கு உருப்பட மாட்டேன் இப்படி சொல்லி எல்லாமே டிமோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மேட்சை. அப்படியே அங்கே நம்ம ஃபின் வந்து நம்ம மேட்ச்சில் சொல்கிறாரு, மேட்ச் அவங்க சொல்கிறாங்க எதுவும் கவலைப்படாத, உனக்கு நீ தான் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபின் வந்து மோட்டிவேஷன் பண்ணுறாரு நம்ம மேட்சை. நம்ம மேட்சுக்கு மனநிலை ரொம்பக்கும் டிமோட்டிவேட் ஆகி பாதிச்சிருச்சு. இருந்தாலும் இந்த பக்கம் நம்மளோட எக்ஸாம் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னா ஒரு கொடூரமான ஒரு காட்டுக்குள்ளே போய் அங்கே போய் சாவியை கண்டுபிடிச்சி வெளியே வரது தான். ஆனால் அந்த சாவி வந்து ஒரு பலூனுக்குள்ளே இருக்கும். நம்ம மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பலூனை வெடிக்க வச்சு தான் அந்த சாவி எடுக்கணும். இருந்தாலும் அங்கே உள்ளே வந்து கொடூரமான ஒரு மிருகங்கள்லாம் உள்ளே இருக்குது. இதில் வந்து வெளியே வரதான் அந்த மேட்சோட வின்னிங் பாயிண்ட்டு. இதுலேருந்து வெளியே வராங்க வின்னு. இதோட இந்த எபிசோடு முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அடுத்து வேறு வீடியோவில் நோட்டிஃபிகேஷனில் வரும்.